ஒரு முறை இந்த மாதிரி ஹைதராபாதி கோஃப்தா கறி செஞ்சு பாருங்க. வீட்ல எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்கான்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப கிரீமியாவும் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் ஹைதராபாதி கோஃப்தா கறி. சாஃப்டான கோஃப்தா, அதுக்கு மேல இந்த ரிச் கிரீமி கிரேவி, சாதம், ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி குருணை எடுத்திருக்கேன். அது ஹாட் வாட்டர்ல 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிளெண்டர் இல்லைன்னா சாப்பர்ல போன்லெஸ் மட்டனை சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 350 கிராம் மட்டன் கீமா தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கை நிறைய புதினா இலைகளும் அதில் சேர்க்கணும். அதே போல் ஒரு கை நிறைய கொத்தமல்லி, அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா சாப்பர்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, எல்லா மசாலாஸும் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சிங் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவை சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா, இது எண்ணெயில் பொரிக்கிறப்போ அந்த மீட் உதிராம இருக்கும். இந்த கோஃப்தா மிக்சிங் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான பால் ஷேப் கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் செஞ்சு வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடையில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சிருந்த ஒவ்வொரு பால்ஸையும் அதில் போடணும். உடனே அதில் கரண்டி வச்சு கலராதீங்க, இல்லைன்னா பால்ஸ் எல்லாமே பிரேக் ஆயிடும். அப்போ அது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்காது. பால்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரலன்னா ஒரு சின்ன டிப்ஸ், பால்ஸை மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்து போடுங்க, நல்லா வரும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கரம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டு அது பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ள நம்ம கிரேவி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அரை கப் வேர்க்கடலை ஊற வச்சிருந்த முந்திரியும் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் வதக்கின வெங்காயம், ஃபைனலாக ஒரு அரை கப் தயிரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை சேர்க்குறோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கோஃப்தா பால்ஸை சேர்க்கணும். அதெல்லாம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருங்க. இப்போ பாருங்க, அந்த கோஃப்தாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகி நல்ல அரோமாவோட சூப்பர் டெக்ஸ்டராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம டெலிஷியஸ் ஹைதராபாடி கோஃப்தா கறி ரெடி. இந்த க்ரீமி கிரேவியும் சாஃப்ட் கோஃப்தாவையும் சேர்த்து ஒரு பைட் எடுத்து வச்சாதான் தெரியும் அதோட டேஸ்ட் சும்மா டாப் நாச்சா அப்படி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை சொன்னீங்க. அண்ட் தென் பை.